வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் சாயங்காலத்தில் ஏதாவது நம்ம புதுசாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜ்ஜி கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ப்ரெட்டு தூள் நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 கேரட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 100 கிராம் பீன்ஸு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையும் இந்த குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சிட்டா நம்ம கட்லெட் போடும்போது ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். அடுத்து கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுடலாம். பாருங்க, ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி விட்டோம்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். நம்ம கட்லெட் செய்யும் போது இந்த காய்கறி வேக வைக்கிறது தான் மெயினாக பக்குவோம். பாருங்கள், ப்ரெஷர் வந்துச்சு. நம்ம வெயிட் போட்டுடலாம். இப்போ வெயிட் போட்டு ஒரு 2 சவுண்டு மட்டும் வந்துட்டோம். பாருங்கள், 2 விசில் வந்துச்சு. இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ கடாயை வச்சு நம்ம அந்த வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இந்த வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா பொடி. இப்போ பாருங்கள், நம்ம வெஜிடபிளுக்கு உண்டான சால்ட்டு போட்டோம். இந்த வெங்காயத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா சிம்மில் வச்சிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த காய் இப்போ ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணி வடித்து நம்ம தூக்கி ஊற்ற வேண்டாம், இருக்கட்டும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. குழந்தைங்க வீட்டில் இருந்துட்டு போர் அடிக்குது அப்படிம்பாங்க. நம்ம டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை மசிச்சது போதும். ஏன்னா நம்ம இதில் வேற கொட்டி கிண்ட போதும். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் காலிஃப்ளவர், அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் பீட்ரூட் சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். இனிப்பு டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வந்துடும். நான் அதனால் பீட்ரூட் சேர்க்கறதில்ல. காலிஃப்ளவர் வீட்டில் இல்லை, கடையில் போய் வாங்கினேன் அப்படின்றதுனால நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா அந்த பச்சை வடையெல்லாம் போயிட்டோம். இந்த வெங்காயம் மசாலா இதெல்லாம் போட்டது நம்ம அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு இதை ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற விட்டுருவோம். பாருங்கள், கையில் கொஞ்சமாக இப்படி எண்ணெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி உருட்டி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த காய்கறி வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்குது. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ கையில் நடுப்புற இப்படி லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதை நல்லா இப்படி
இந்த மாதிரி கட்லெட் சைஸுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ப்ரெட்டில் நனைச்சிக்கலாம். ப்ரெட்டு தூளில் நல்லா இதை இது பண்ணிக்கலாம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் முட்டையோட வெள்ளைக்கருவை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவில் துவச்சிட்டு ப்ரெட்டு தூளில் நல்லா நம்ம அதை மேலெல்லாம் ப்ரெட்டு தூள் படுற அளவுக்கு துவச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட வறுக்கலாம். ஏன்னா இப்போது யாராவது கெஸ்ட்டு யாராவது வராங்க, நிறைய பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ நம்ம அதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொரிக்கலாம். இதை வந்து நல்ல எண்ணெயில் போட்டும் பொரிக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் போட்டும் பொரிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு வெஜிடபிள் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னாக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.